மகாநதி சீரியல்ல விஜய்க்கு சிக்கலை உண்டு பண்ண போற பசுபதி, மக்கா இருக்கிற ராகினி, இந்த மாதிரி இன்னைக்கான மகாநதி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ கடந்த 2 வாரங்களாகவே பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் விஜய் அண்ட் காவேரியினுடைய நெருக்கமும் பாசமும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஸோ அந்த வகையில் இவங்களை யாரும் தொந்தரவு பண்ணாதபடி தனியாக இருந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அன்பை பாசமழையாக பொழியிறாங்க. இதை பார்த்த விகா ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியில் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வர்ற காட்சிகள் எல்லாமே அப்படியே தலைக்கீழாக மாற போகிறது போல் பசுபதி எல்லா வேலையுமே பார்த்துட்டு வராரு. அதாவது இது வரைக்குமே பசுபதி காவிரியை பழிவாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா சூழ்ச்சியுமே பண்ணிட்டு வந்தார். ஆனால் எப்போ விஜய் பசுபதியை தாக்கி அடித்தாரோ அப்போவே விஜய்க்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி பசுபதி பார்த்தீங்கன்னா சூழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதில் பலியாடா சிக்க போகிறது அஜய் அண்ட் அவருடைய அப்பா தான். அதாவது அஜயை கூப்பிட்டு வெண்ணிலாவோட குடும்பத்தை கார் விபத்தில் கொலை பண்ண சொன்னது விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அஜய் கிட்ட பசுபதி சொல்கிறாரு. அதுக்கு அஜய், காவிரி தானே நம்மளுடைய டார்கெட், ஆனால் இப்படி போலீஸ்கிட்ட சொல்லிட்டா விஜய் அண்ணாவுக்கும் என்னோட அப்பாவுக்கும் தான் ஆபத்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அங்கே இருந்த ராகினியும் அஜய் சொல்கிறது தான் சரி, நம்ம எதுக்கு விஜயை மாட்டி விடணும், காவிரியை தானே நம்ம கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவங்களை எல்லாமே சமாளிக்கிற விதமாக பசுபதி சொன்னது என்ன அப்படின்னா, இப்படி ஒரு கேஸ் கொடுத்தாதான் விஜய் பயப்படுவான், அதை வச்சு நாம் மிரட்டி வெண்ணிலாவோட கழுத்தில் அவனை தாலி கட்ட வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அஜய் அண்ட் ராகினியை நம்ப வச்சிடுறாங்க. உடனே ராகினியும் மக்கா இருக்கிறதுனால அப்பா என்ன சொன்னாலும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி அஜயை விஜய்க்கு எதிராக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு முழிக்க போகிற விஜய் பசுபதி போட்ட பிளான் படி பயந்து போய் வெண்ணிலாவோட கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு சும்மா சம்மதம் கொடுக்கறது போல் நடிக்க போகிறாரு. அதை நம்பி ஏற்பாடுகளை பண்ணுற பசுபதி கோவிலில் விஜய்கிட்ட அவமானப்பட்டு அடிபட்டு நிற்க போகிறாரு. ஸோ எனிவே கண்டிப்பாக இதுதான் அப்கமிங்கில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நாம் நம்பலாம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.